அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு பிரியமான பிள்ளை போல தகப்பனை பின்பற்றுகிற அந்த அனுபவத்துக்குள் என்னையும் எங்களையும் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரியமான பிள்ளையைப் போல, தகப்பனை பின்பற்றுகின்ற ஒரு பிரியமான பிள்ளையைப் போல எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் ஒரு புதிதாக்கப்பட்ட சிருஷ்டி உள்ள தெய்வ ஜனத்துக்கு, சபைக்கு சொல்வதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களில், எபேசியர் 5 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உறவை, ஒரு இணைப்பை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த உறவை ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவோடு ஒப்பிட்டு மிக தெளிவாக ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இட்ஸ் எ ப்ரிஷியஸ் பாண்ட். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது, அதாவது தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் உள்ள அந்த இணைப்பை, அது நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் கடந்த முறை கவனித்தது, முதலாவதாக இந்த அன்பு, சொல்லப்போனால் அந்த கிறிஸ்தவ அன்பு, அன்பின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ குடும்பமும் கிறிஸ்தவ சபையும் இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக நம்ம கவனிக்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களில் அந்த அன்பு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற அன்பு, சப்மிட்டிங், அது தன்னை கீழ்ப்படிய பண்ணுகிற அந்த அன்பு என்று நாம் கவனித்தோம். இந்த கீழ்ப்படிவதற்கு தியாக உணர்வு வேண்டும். தியாகமான அன்பு இருந்தால் மாத்திரமே, ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் இருந்தால் தான் நம்மால் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் முதலாவது தேவை அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், அந்த தியாகமான அன்பு. அதைத்தான் எபேசியர் 5 22 முதல் 24 வசனங்களில் கவனிக்கிறோம். இரண்டாவதாக நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில் ஒரு அன்பை குறித்து பார்க்கிறோம். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த அன்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. புருஷர்களே, முதலாவது மனைவிகளுக்கு ஆலோசனை சொன்ன கர்த்தர் இப்போது புருஷர்களுக்கு சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கோருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கோர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5 22 முதல் 24 வரை கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டுமோ அப்படி ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதிவிட்டு புருஷர்களுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து சபையில் அன்பு கோர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, அடுத்து வேறு சொல்லுது, கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன்பாக தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முன்ன தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்கென்றால் அவருக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு.
அதைத்தான் எபேசர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 25, 26, 27 வசனங்கள் வாசிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். உலகத் தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்தவர் கல்வாரி சிலுவையிலே குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக அவருடைய பரிசுத்தமும் பிழையற்ற கரைதிரை இல்லாத ஒரு மனமாட்டியாக முன்னை நிறுத்துவதற்காக அவர் சிலுவையிலே தன் அன்பை வெளிப்படுத்தினார். இதை ஒரு புருஷர்களுக்கு ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். என்ன வேண்டுமென்றால், ஒரு மனைவி தன்னை சப்மிட் பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும் கணவனுக்கு எல்லாவற்றிலும். அதே நேரத்தில் ஒரு கணவன் தன்னை ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுத்து அன்பு செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மாதிரியில் நமக்கு ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. அப்படின்னா இது ஒன்று முதல்ல சப்மிட்டிங் லவ், இது சப்ஜெக்டிங் லவ். ஒரு அடிமையைப் போல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எதற்கென்றால் இது ஒரு பியூரிஃபையிங் லவ், இது ஒரு சுத்திகரிக்கின்ற அன்பு என்று எபேசியர் 5, 26, 27 வாசிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். இந்த அன்பு, இந்த சப்ஜெக்டிங் லவ், அதாவது ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுக்கின்ற அந்த அன்பு என்ன செய்யும் என்றால், அது புருஷன் மனைவியை சுத்திகரிக்கின்ற அனுபவத்துக்குள். எப்படி ஆண்டவர் இயேசு தனது சரீரமாகிய சபையை, தன்னுடைய மனவாட்டியாக சபை எப்படி அவர் சுத்திகரிப்பதற்காக தம்மைத்தாமே சிலுவையிலே ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுத்தாரோ, அப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மேல் அந்த அன்பை செலுத்த வேண்டும். அந்த அன்பு இது சுத்திகரிக்கின்ற அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை உதாரணமாக பார்த்தால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து மிக தெளிவான ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறது. தேவன் சபையின் மேல் வைத்த அந்த அன்பை வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லப்போனால் he first loved us. முதலாவது அவர் தான் நம்ம மேல் அன்பு செலுத்தினார், நாம் அவர் மேல் அன்பு செலுத்தவில்லை. ஆவியான பரிசுத்த யோவானை கொண்டு எழுதுகிறார், அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு செலுத்தினபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகவே வழக்கமாக இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் அந்த 27 வரைக்கும் படிக்கும்போது மனைவி கீழ்ப்படிய வேண்டும், புருஷன் அன்பு செலுத்த வேண்டும். இதில் முதல்ல யார் செய்வது? மனைவி கீழ்ப்படியணும், அப்புறம் கணவன் அன்பு செலுத்துவான். இப்படி சொன்னால் வேதத்தின்படி பார்த்தால், வாழ்க்கையின்படி பார்த்தாலும் கீழ்ப்படுகிற ஒரு மனைவியை அன்பு செலுத்துவது எளிது. ஒரு கணவன் கீழ்ப்படுகின்ற ஒரு மனைவியிட்ட அன்பு காட்டுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கீழ்ப்படியாத மனைவியிடத்திலும் அன்பு காட்டுவது அதுதான் உண்மையான அன்பு. அதே போல் அன்பு செலுத்தாத ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிவது தான் சரியான கீழ்ப்படிதல். அன்பு செலுத்துகின்ற கணவனுக்கு எந்த மனைவியும் கீழ்ப்படிவாங்க. ஆகவே இதில் யார் முந்தி செய்வது, இதுதான் பிரச்சனை. கீழ்ப்படிந்தால் நான் அன்பு காட்டுகிறேன், அவங்க சொல்லுவாங்க அன்பு செலுத்தினால் நான் கீழ்ப்படுகிறேன். உடனே இதை யார் சொல்வது? வழக்கமாக இந்த வசனங்களை போதிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீ பின்னாடி தான் உண்டாக்கப்பட்டவங்க, புருஷன் தான் முந்தி உண்டாக்கப்பட்டவன். ஆகவே மனைவி தான் முதல்ல கீழ்ப்படியணும், அப்புறம் கணவன் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை 1 யோவான் 4:19 வாசிக்கிறோம். he first loved us. கீழ்ப்படியாத பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழன்று கிடந்த ரோமர் 5:6 வாசிக்கிறோம், நாம் பலவீனர்களாக இருந்தோம். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருந்தோம். ரோமர் 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம். நாம் பலவீனர்கள், பாவி, அடுத்தது தேவனுக்கு விரோதி. இந்த நேரத்தில் தான் தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து சிலுவையிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே இதில் மிக அவசியமானது என்னவென்றால், முதல்ல அன்பு செலுத்த வேண்டியது கணவன் தான். ஏனென்றால் வழக்கமாக திருப்பி சொல்கிறாங்க,
கணவன் தான் முந்தி ஓட்டாக்கப்பட்டவன். ஆகவே மனைவி அவனிலிருந்து வந்தவர்கள் தான். ஆகவே அவங்க தான் முதல்ல கீழ்ப்படியணும், இவங்க தான் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்திருக்கிற உதாரணம், அவர் நம்மை முந்தி நேசித்தபடியினால், அவர் முந்தி நம்மேல் அன்பு செலுத்தினபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். அந்த முந்தி அன்பு கூறுகிற அனுபவம், இதுதான் சப்ஜெக்டிவ் லவ். ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுக்கின்ற அந்த அன்பு. இந்த அன்பு எதற்கென்றால் இது சுத்திகரிக்கின்ற ஒரு அன்பு, பியூரிஃபையிங் லவ். ஆகவே முதலாவது கீழ்ப்படிவதா அல்லது அன்பு செலுத்துவதா என்றால், ஆண்டவர் இயேசு நமக்கு வைத்திருக்கிற மாதிரி முதலாவது அன்பு செலுத்துவது. அதாவது அன்பு செலுத்த முடியாதவர்கள் மேலும் அன்பு செலுத்துவது. யோவான் 3:16 வாசிக்கிறோம், God so loved the world. தமிழில் பின்னாடி உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அந்த வசனம் பின்பகுதி. ஆனால் ஆங்கிலத்தில் அது பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும். God so loved the world, he gave his only begotten son. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால அவர் குமாரனை கொடுத்தார். எந்த உலகம் என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகள், கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவினர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படின்னா God so loved the world. எந்த உலகத்தை அன்பு கூறக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த உலகத்தை கர்த்தர் அன்பு கூர்ந்தார். அப்படி தேவனுடைய அன்பு கூற முடியாத உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். லவ்விங் தி அன்லவபிள் வேர்ல்ட். அன்பு செலுத்தவே தகுதியற்ற ஒரு உலகத்தின் மேல் தேவன் அன்பை செலுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் பார்க்கும்போது குடும்பத்தில் கீழ்ப்படுகின்ற மனைவி இருக்காங்களோ இல்லையோ, அன்பு செலுத்துகின்ற ஒரு கணவன் இருக்க வேண்டும். அது ஆண்டவர் இயேசுவோடு அதைத்தான் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே சொன்னேன், இட்ஸ் அ ப்ரிஷியஸ் பாண்ட். இது விலை மதிக்க முடியாத, அவருடைய எந்த விதத்திலும் மதிப்பிட முடியாத ஒரு ப்ரிஷியஸ் பாண்ட், தேவனே இணைத்தது. ஆகவே என்ன வேண்டும்? இரண்டாவதாக, ஒரு பிரியமான பிள்ளையைப் போல ஆண்டவர் இயேசு எப்படி தேவனை பின்பற்றி போனாரோ, உலகத்தில் வாழ்ந்து காட்டினாரோ, அப்படியே சபையாகிய நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமானால் அவசியம் என்னவென்றால், அந்த அடிமை போல அர்ப்பணிக்கின்ற அந்த அன்பு நோக்கம் என்னவென்றால் பியூரிஃபையிங் லவ். அது சுத்திகரிக்கின்ற ஒரு அன்பாகத்தான் அந்த அன்பு இருக்க முடியும். அடுத்து வேறு சொல்லுகிறது, கணவன் மனைவிகள் மேல் கசப்பில்லாத ஒரு அன்பை காட்ட வேண்டும். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3:19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, கசப்பில்லாத அன்பாக இருக்க வேண்டும். அது கசந்து கொண்டு வைக்கின்ற அன்பு அல்ல, கடிந்து கொண்டு அவங்கள கடினப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அன்பு காட்டுவது அது அல்ல. அன்பு ஒருபோதும் அது துன்பப்படுத்தாது. ஏனென்றால் அன்பு என்ற வார்த்தைக்கு கொடுப்பது என்றுதான் அர்த்தம். லவ் மீன்ஸ் டு கிவ் என்றுதான் அர்த்தம், கொடுத்தல் என்றுதான் அர்த்தம். ஆகவே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. லூக்கா 22ஆம் அதிகாரம் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய அந்த கசப்பில்லாத அன்புக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே சொல்லுகின்ற ஒரு வசனம், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உலக வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தால் அவர் கெத்செமனிலே ஜெபிப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
அடுத்தவர் பிடிக்கப்படுகிறார், சிலுவைக்கு நோக்கி கடந்து கொண்டு போகப்படுகிறார், சிலுவையில் தன் ஜீவனை மனித குலத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுடகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு பேசுகிறார். பேசும்போது பரிசுத்த சீமோனை பார்த்து பேசுகிறார். சொல்லும்போது சொல்லுகிறார், சாத்தான் உங்களை கோதுமையை சுடகினால் புடைப்பது போல உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், அதாவது பரிசுத்த பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூகுறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கோதுமையை சுடகினால் புடைப்பது போல உங்களை, ஆண்டவருடைய சீஷர்களை கேட்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சீமோனே, உங்களை புடைப்பதற்கு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. சாத்தான் கேட்டுக்கொண்டது பன்மையில், சீஷர்களை கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அதிலிருந்து ஒருவரை எடுத்து, ஏனென்றால் இவர் மேலே தான் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சபையை பரிசுத்த பேதுருவில் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன் அல்ல, வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார் பரிசுத்த பேதுருவுக்கு. ஜெபித்து அவனை கொடுக்கிறார். கொடுக்கும்போது சொல்லுகிறார், அப்போது பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் காவலாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் உங்களை பின்பற்றி வருவேன். அப்போது ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். பின்னும் அவர்கள் நோக்கி, ஆண்டவர் சொல்லும்போது பரிசுத்த பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு பிசாசு கேட்டதை சொல்லுகிறார். அடுத்து அவருக்காக ஜெபித்து கொடுக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இத்தனையும் தாண்டி பரிசுத்த பேதுரு விழுந்து போகிறார்கள். அவர் விழுந்து போகிறார். ஆண்டவர் இயேசுவை நான் அறியேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசுவை அவர் சபிக்கிறார். சத்தியம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர் இயேசுவை சபிக்கிறார். அவர் தோற்று போன போது வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, அந்த கசப்பில்லாத தேவனுடைய அன்பு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் இயேசு அவர் துன்பப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் இயேசு போர் செய்வர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த பேதுரு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போகிறார், தூரத்தில் பின்பற்றி போகிறார். ஆண்டவர் இயேசுவை அந்த துன்பப்படுத்துகிற இடத்துல இவரும் இருக்கிறார். அப்போது அவரை பார்த்து கேட்குறாங்க, நீயும் அவர்கள் ஒருவன் தானே, நீயும் அவரோடு இருந்தவர் தானே, நீயும் கலிலேயன் தானே. இப்படி சொல்லும்போது அவர் மறுக்கிறார், அவர் மறுதலிக்கிறார். மறுதலிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதார். ஆண்டவர் இயேசு அவர் துன்பப்படுத்தப்படுகிறார், அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். பரிசுத்த பேதுரு அவரை மறுதலிக்கிறார். ஆண்டவர் இயேசு அவரை திரும்பி பார்த்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது, அவரை காட்டி கொடுக்கவில்லை. பேதுருவே, நான் உன்னை எச்சரித்தேனே, உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேனே, நீயும் காவலிலும் சாவலிலும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னாயே, இப்போது என்னை மறுதலிக்கிறாயே, நீ என்னை சபிக்கிறாயே என்று ஆண்டவர் சொல்லி இருந்தால் பரிசுத்த பேதுருவும் ஆபத்தில் இருந்திருப்பார், பரிசுத்த பேதுரு காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை காட்டி கொடுக்கவில்லை. மாறாக ஒரு வார்த்தை இல்லாத பிரசங்கம், அநேக வார்த்தைகளை சொல்லாமல் ஒரு பார்வையிலேயே அவரை உணர வைத்தார். அவர் மனங்கசந்து போய் வெளியே அழுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர் இயேசுடைய அன்பு அந்த கசப்பில்லாத அன்பு.
நான் உனக்கு எச்சரித்தேன், உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், நான் உனக்கு மறுதளிப்பாய் என்றும் சொல்லி இருக்கிறேன், இதை தாண்டி நீ என்னை மறுதளித்தாயே என்று ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையே. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய அன்பு அவரை மனம் திரும்ப செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவரை காட்டி கொடுக்காத அந்த கசப்பில்லாத அன்பு, இந்த அன்பைத்தான் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொலோசியர் 3:19 புருஷர்களே, உங்கள் மனைவி மேல் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ கசப்பில்லாத ஒரு அன்பு, அது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக அந்த ப்ரீஷியஸ் பாண்ட், அதாவது விலை மதிக்க முடியாத அந்த இணைப்பு, அது ஒரு கணவன் மனைவியை சுட்டி காட்டி அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த இணைப்பை சுட்டி காட்டுகிறார். அந்த இணைப்பில் முக்கியமான மூன்றாவது ஒன்று, முதலாவது கவனித்தோம், முந்தி அன்பு கூறுகின்ற அந்த அன்பு. இரண்டாவதாக கசப்பில்லாத அந்த அன்பு. மூன்றாவதாக சொல்வது நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் இயேசு சபையின் மேல் காட்டின அன்பு, ஆண்டவர் இயேசு மனித குலத்தின் மேல் காட்டின அன்பு, அது கசப்பில்லாத அன்பு. 1 யோவான் 3:16 ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை ஆவியானவர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 1 யோவான் 3:16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நல்ல வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இது 1 யோவான் 3:16. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா உலகத்தை அன்பு கூறும்போது அங்கே ஒரு சின்ன நிபந்தனை இருக்கிறது. யோவான் 3:16 அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவர் தேவன் உலகத்தின் மேல் காட்டின அன்பு, கர்த்தர் உலகத்தின் மேல் காட்டின அன்பு, அது நிபந்தனையோடு கூடிய ஒரு அன்பு. ஏனென்றால் God so loved the world, he gave his only begotten son, whomsoever, யாராக இருந்தாலும் சரிதான், அவர் மேல் விசுவாசம் வைத்தால் அவன் நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா பிதா உலகத்தில் காட்டுகின்ற அந்த அன்பில் ஒரு நிபந்தனை இருக்குது, அவருடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு காட்டின அன்பில் அந்த நிபந்தனை இல்லை. யோவான் 3:16 நிபந்தனையோடு கூடிய ஒரு நித்திய ஜீவன். ஆனால் 1 யோவான் 3:16 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே, அங்கே எந்த நிபந்தனையும் இல்லை, அவர் தம்முடைய ஜீவன் நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இது நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் இயேசு சபைக்கு மேல், உலகத்தின் மேல், மனித குலத்தின் மேல் காட்டின அன்பு, அது அன்கண்டிஷனல் லவ். அதுக்கு ஒரு நிபந்தனையே கிடையாது. அப்படி என்றால் வேறு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரு ஒரு பிரிக்க முடியாத, இன்னும் சொல்லப்போனால் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு இணைப்பு, அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் எபேசியர் 5:22 முதல் 33 வரை ஒரு கணவன் மனைவியுள்ள உறவோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். அதில் கணவனுக்கு சொல்லும்போது இங்கே என்ன இருக்க வேண்டும் என்றால், இது சப்ஜெக்டிங் லவ் ஆர் பியூரிஃபையிங் லவ். இது ஒரு அடிமையை போல குடும்பத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அன்பு, சொல்லப்போனால் சுத்திகரிக்கின்ற அன்பு என்று. ஏன்னா இயேசு நம்ம சபையில் அன்பு கூர்ந்து அது வசனமாகிய தண்ணீர்னால சுத்திகரித்து கரை திரை முதலானது இல்லாமல் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:25 முதல் 27 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு பிரியமான பிள்ளையைப் போல பிதாவை பின்பற்றி போக வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டி சென்ற வழி ஒன்று, முதலாவது கவனித்தோம், சப்மிட்டிங் லவ். இது கீழ்ப்படுகின்ற ஒன்றான் அன்பு. அதற்கு தேவை தியாகமான அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். ரெண்டாவதாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம், இது சப்ஜெக்டிங் லவ், ஒரு அடிமையை போல தன்னை ஒப்பு கொடுப்பது. இது பியூரிஃபையிங் லவ், இது சுத்திகரிக்கின்ற அன்பு. இந்த சுத்திகரிக்கின்ற அன்புக்கு ஆண்டவர் இயேசுவில் நாம் கற்றுக்கொள்கிற மிக அவசியமான பாடம் யோவான் 13 யோவான செய்தி 13 1 முதல் 11 வசனங்களில் ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களுடைய கால்களை அவர் சுத்திகரித்தது, கழுவினதை நாம் பார்க்கிறோம். யோவான் 13
1 முதல் 11 வசனங்களில் நாம் 7 கருத்துக்களை கவனிக்கிறோம். அந்த சுத்திகரிக்கின்ற அன்பு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாட்கள் வந்தது. அதை வீரன் சொல்லுகிறது. யோவான் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருந்த தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இது வேத பகுதியிலிருந்து, அதாவது யோவான் 13:1 11 வசனம் வரை 7 கருத்துக்களை ஆண்டவர் இயேசுவுடைய சுத்திகரிக்கின்ற அன்பு என்ன செய்தது. இன்றைக்கு சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த சுத்திகரிக்கின்ற அன்பு இது குடும்பத்திலும் இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டும். இது ஒரு புருஷனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிபந்தனை, இல்லை என்றால் ஒரு கட்டளை என்று கூட சொல்லலாம். ஒன்றாவதாக இந்த பியூரிஃபைங் லவ், சுத்திகரிக்கின்ற அன்பு முதல்ல என்ன செய்யும் என்றால், இது காலத்தை அறிந்த அன்பு. காலத்தை அறிந்தது, அது டைம் ஆஃப் கோயிங். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து. கானாவூர் திருமணத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், மரியன்னை கானாவூர் திருமணத்தில் அவர்களுக்கு திராட்சரசம் குறைபட்ட போது மகனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், மகனே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. வேளை வரவில்லை அவருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு போகாமல் நாசரேத்தில் இருக்கிறார். யோவான் இயேசுனுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் யாரும் எருசலேமில் இருக்கணுமே, பண்டிகை நேரத்தில் அங்கே இருக்கணுமே, நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், உங்கள் வேலை எப்போதும் இருக்கிறது, என் வேலை இன்னும் வரவில்லை. பண்டிகை பாதியான போது 7 நாளில் முதல் 3.5 நாட்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு வருகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பிதாவே வேளை வந்தது அப்படின்னா ஆண்டவர் இயேசு காலத்தை அறிந்து செயல்படுகிறவர். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பகல் காலம் இருக்கும் மட்டும் நாம் கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நாம் உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோவான் 5இல் ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆகவே ஆண்டவர் இயேசு வேலையை அறிந்து செயல்படுகிறவர். யோவான் 13:1 வாசிக்கிறோம், அவர் பிதாவிடத்தில் போக வேண்டிய வேலை வந்ததென்றவர் அறிகிறார். அப்படியானால் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொண்ட காரணம் என்றால், இட்ஸ் a டைம் ஆஃப் கோயிங், நாட் கம்மிங். உலகத்துக்குள் வரும்போது அவர் சீச கால கல்வி இருந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அவரோடு அநேகர் இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் நிறைவேற்றுகின்ற அந்த தியாகத்தை முழு உலகத்துக்கு கொண்டு போக வேண்டுமானால் அவருக்கு அதுக்கு அந்த பின் பணியை செய்வதற்கு ஆட்கள் தேவை. அவருக்கு அணுக்க தொண்டர்கள் வேண்டும், அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இருக்க வேண்டும். ஆகவே உலகத்தில் வரும்போது கால கழுவுனா ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, இன்னும் சொல்ல போனால் இது இயேசு பிதாவை நெருங்கி போகின்ற நேரம், டைம் ஆஃப் கோயிங் நியர் காட். அந்த நேரத்தில் இயேசு தேவன் கிட்ட போகிறதை விட்டு மனுஷனை நோக்கி வருகிறார். ஆகவே இந்த சுத்திகரிக்கின்ற அன்பு இருந்தால் என்ன செய்யும் என்றால், இது காலத்தை அறிகின்ற அறிவு, டைம் ஆஃப் கோயிங், போகின்ற நேரம். வருகின்ற நேரத்தை காலை பிடிச்சா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர் போகின்ற நேரம், இனி இவங்க உடைய அவருக்கு தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் சுத்திகரிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இரண்டாவதாக 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், டைம் ஆஃப் பெட்ரேயல். யோவான் 13:2 வாசிக்கிறோம், சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்படின்னா இது காட்டி கொடுக்கப்பட்ட நேரம், துரோகம் செய்கின்ற நேரம். அந்த துரோகம் செய்கின்ற நேரத்தில் இட்ஸ் அ டைம் ஆஃப் பெட்ரேயல், காட்டி கொடுத்தல். அந்த பெட்ரேயல் என்றால், அந்த துரோகம் என்றால் பிரீச் இந்த ட்ரஸ்டட் ஆகிறது சொல்லுவோம். அதாவது ஒரு மேல் வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் வைக்கின்ற விரிசல், அந்த நம்பிக்கையோட பிளவு, அதுதான் பெட்ரேயல். ஆண்டவர் இயேசு எப்போது தன்னை சுத்திகரிப்பதற்கு ஒரு அடிமையை போல ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், அவர் காட்டி கொடுக்கின்ற நேரம் வந்த பிறகும் சாத்தான் யூதாஸ் இதயத்தை தூண்டின பின்பு, அவரை காட்டி கொடுப்பதற்கு தூண்டின பின்பு ஆண்டவர் இயேசு அவன் காலையும் சேர்த்து கழுவுகிறார். பியூரிஃபையிங் லவ், சுத்திகரிக்கின்ற அன்பு.
மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில் இது மிக தெளிவானது. எல்லாம் பிதா அவர் கையில் கொடுத்திருக்கின்ற நேரம். யோவான் 13:3 வாசிக்கிறோம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். அப்படின்னா பிதா எல்லாவற்றையும் இயேசு கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவின் கையில் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் அவர் தன் அங்கியை கலத்தி வைத்து விட்டு இடுப்பில் ஒரு அடிமையைப் போல ஒரு சீலையை கட்டி கொண்டு சீஷர்கள் கால்களை கழுவுகிறாரே, அந்த சுத்திகரிக்கின்ற அன்பு மிக அவசியமானது. 4ஆவதாக 3ஆம் வசனம், டைம் ஆஃப் நியரிங் காட். அந்த யோவான் 13:3 வாசிக்கிறோம், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்தில் போகிறதையும் அறிந்து. பரலோகத்தில் இருந்தவர் அவர்தான், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் அவர்தான், பரலோகத்துக்கு ஏறி போகிறவரும் அவர்தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருந்தவர் அவர் ஒருவர் தான், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் அவர்தான், பரலோகத்துக்கு ஏறி போகிறமாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு ஒருவர் தான், அந்த தேவகுமாரன் தான். அப்படின்னா ஆண்டவர் இயேசு எப்போ செய்கிறனா, டைம் ஆஃப் நியரிங் காட், தேவனை நெருங்கி போகின்ற நேரம், தன்னை காட்டி கொடுக்க போகின்ற, தன்னை விட்டு ஓடி போகின்ற அந்த துரோகிகளாக சீஷர்களையும் நோக்கி ஆண்டவர் இயேசு கடந்து வந்த நேரம். அந்த பியூரிஃபைங் லவ், சுத்திகரிக்கின்ற அன்பு, இதைத்தான் சபைக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவர் வேதம் சுட்டி காட்டுகிறது. 5வது, டைம் ஆஃப் நோ ஒன் வில்லிங். அதாவது ஒருவரும் கால் கழுவுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காத, ஆயத்தமாகாத அந்த நேரத்தில் இயேசு அவர்கள் கால்களை கழுவினார். யோவான் செய்தி 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது எந்த வேலை என்றால், நோ ஒன் இஸ் வில்லிங் டு வாஷ். ஒருவர், அந்த சீஷர்கள் எல்லாம் பந்தி இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட. நாம் அறிந்திருக்கிறோம், வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு பந்தி என்றால் பந்திக்கு முன்பாக கால்களை கழுவ வேண்டும். கால்களை கழுவிதான் அவர்கள் பந்தியிலே இருப்பார்கள். ஆனால் இங்கே பந்தி தொடங்கியாச்சு, பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, போஜனத்தை விட்டு எழுந்து. யோவான் 13:4, போஜனத்தை விட்டு ஆண்டவர் இயேசு எழுந்திருக்கிறார். அதாவது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த உணவு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு பார்க்கிறார், யாருமே அது வரைக்கும் யாரும் கால் கழுவவில்லை. ஒரு எஜமான் இருந்தால் அவனுக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பான், கால்களை கழுவார்கள், வேலைக்காரர்கள் செய்கிற வேலை. ஆண்டவர் இயேசுக்கு தான் தலை சாக்கி இடமில்லாதவராச்சே, ஒரு அடிமையைப் போல மனித சாயல் வந்தவராச்சே, அவர் வந்து சீஷர்களை யாராவது தான் காலை கழுவ வேண்டும். ஆனால் யாரும் கழுவ ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் இது சம்பந்தப்பட்ட மற்ற வேத பகுதிகளை கவனித்தால் சீஷர்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் சீஷர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது, தங்களில் பெரியவன் யார். இப்போது பந்தி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு உலகத்தை விட்டு போக போகிற நேரம் வந்தாச்சு. சீஷர்கள் இப்போது யாராவது ஒருவர் எழுந்து அந்த காலை கழுவினார், அவன் அந்த தலைமை சீஷனாக வர முடியாது. ஏன்னா அவன் தான் கடைசியான ஆளாக மாறிவிடுவான். ஆகவே யாரும் முன்வரவில்லை. வந்து காலை கழுவினால் நான் தகுதி இல்லாதவன்ப்பா, இன்னொருத்தர் தான், அவர் தான் பெரிய ஆள், அப்படி ஆகிடுவாங்க. ஆகவே ஒருவரும் எழுந்து கால்களை கழுவாத அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து வஸ்திரத்தை களைந்து தன் இடுப்பிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படின்னா அந்த சுத்திகரிக்கின்ற அன்பு என்ன சொன்னால், யாரும் முன்வராத போது முன்வந்து செய்கின்ற அந்த சுத்திகரிப்பு. 6வதாக கொண்டு கவனிக்கிறோம் 14ஆம் வசனம், யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். இது டைம் ஆஃப் சப்மிட்டிங். அவர் யார் சொல்லுகிறார், நீங்கள் என்னை போடுகிற என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுற, நீங்கள் தான் சொல்கிறீங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரும் என்னை போடுகிற என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்களே, நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போடுகிறமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அப்படின்னா இது ஆண்டவர் இயேசு
கெத்செமனேயிலே சிலுவையிலே தன்னை தாழ்த்துவதற்கு முன்பாக மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மனிதரா சாயலாகி அடிமையைப் போல மாறி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே தாழ்த்துவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். இது டைம் ஆஃப் சப்மிட்டிங், சப்ஜெக்டிங், தன்னை ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுக்கின்ற அனுபவம் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு செய்கிறார். 18ஆம் வசனம் யோவான் 13:18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்கள் அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இது அந்த சுத்திகரிப்பு நேரத்துக்கு ஆண்டவர் இயேசு ஏன் இதை செய்கிறார் என்றால், இது சொல்கிறது டைம் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதலின் நேரம் இந்த நேரம். ஆகவே சபை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட விதம் என்றால் இது விலை மதிக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. அந்த இணைப்புக்கு தேவை என்னவென்றால் அன்பு. அன்புதான் அதன் அடிப்படை. அந்த அன்பின் அடிப்படையை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். இது ஒரு அடிமையைப் போல தன்னை தாழ்த்தி சுத்திகரிக்கின்ற அன்பு என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் நாம் கவனிக்கிறோம். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வரை அடுத்த நிலைக்கு ஆண்டவர் இயேசு வேணும் சுட்டி காட்டுகிறது. இது செப்பரேட்டிங் லவ். இது பிரித்தெடுக்கப்பட்ட அன்பு அல்லது பிரிந்து போகின்ற அன்பு. இன்னும் வார்த்தை சொன்னால் இது கேரிங் லவ், கரிசனை உள்ள, அக்கறை காட்டுகின்ற ஒரு அன்பு என்று இதற்கு அர்த்தம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 முதல். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மூன்றாவதாக, ஒரு பிரியமான பிள்ளையைப் போல, ஒரு புதிய தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் புதிதாக்கப்பட்ட ஒரு தன்மையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவ மனிதன், கர்த்தருடைய சபை மூன்றாவது செய்ய வேண்டிய ஒன்று குறித்து வேறு சொல்லுகிறது. இது செப்பரேட்டிங் லவ். இது பிரிந்து போகின்ற அன்பு. சொல்லப்போனால் கரிசனை உள்ள அன்பு என்று இந்த வேதப்பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 31ஆம் வசனம் தான் சொல்லுகிறது. எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இந்த எபேசியர் 5:28 முதல் 31 வரை இது கரிசனை உள்ள, அக்கறை எடுக்கின்ற ஒரு அன்பு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறது. 29ஆம் வசனத்தில் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறாராம். அப்படியே ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவியை மனைவியை தன் சொந்த சரீரமாக பாவித்து தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது ஒரு அக்கறை உள்ள, கரிசனை உள்ள அன்பை காட்டுகின்றது. ஆண்டவர் கர்த்தர் எப்படி சபையை போஷிக்கிறார்? நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு அற்புதம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தியாளர்களையும் கவர்ந்த ஒரு அற்புதம். 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவர் இயேசு உணவளித்தது. தேவன் எப்படி போஷிக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதில் ஒரு கருத்தை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில், லூக்கா 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள்.
ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள், 5000 பேருக்கல்ல 5000 புருஷர்கள் அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் அதிகம், அநேக ஆயிரங்கள். ஆண்டவர் இயேசு 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் 2 மீன்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அவர்களை பந்தி இருக்க வைக்கிறார். தேவன் போஷிக்கின்ற விதம், அப்பத்தை கொடுப்பார், அதற்கு முன்பாக அந்த ஒழுங்கு 50 அவர்களை உட்கார வைக்கிறார். ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து அதை பெற்று கொடுத்து கொண்டே இருக்கலாம். பசியோருக்கு ஜனங்கள் வந்து வாங்கிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இன்றைக்கு நாம் அப்படித்தான் கொடுப்போம், அப்படித்தான் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களே 50 ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் உட்கார வைக்கிறார். உட்கார வைத்து கொடுத்தார், நிற்க வச்சு கொடுக்கல, வரிசையில் வாங்கன்னு சொல்லி கொடுக்கவில்லை. தேவன் போஷிக்கின்ற விதம் அதில் அவர்களை உட்கார வைக்கிறார். இரண்டாவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதே அற்புதத்தை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு. லூக்கா 9:14 கவனித்தோம். ஆண்டவர் இயேசு அவர்களை உட்கார வைத்து கொடுக்கிறார். ரெண்டாவது அந்த வனாந்தரத்தில் மணல் மேல் உட்கார வைக்கல. அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு உட்கார வைத்தார் என்று லூக்கா எழுதுகிறார். மத்தேயு எழுதும்போது சும்மா மணல் மேலே தரையில் உட்கார வைக்கல, புல்லின் மேல் உட்கார வைத்தார் என்று சொல்லுகிறார். மார்க்கின செய்தி 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இன்னும் ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். லூக்கா சொல்லுகிறார் உட்கார வைத்து கொடுத்தார். மத்தேயு சொல்லுகிறார் புல்லின் மேல் உட்கார வைத்தார். மார்க் எழுதுகிறார் பசும்புல், காய்ந்து போன புல் இல்லை, அது பசுமையான புல் என்று சொல்லுகிறார். யோவான செய்தி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பரிசுத்த யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதும்போது அங்கே சொல்லுகிறார் இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. வனாந்திரத்தில் கூட மிகுந்த புல், பசுமையான புல். அந்த புல்லின் மேல் ஜனங்களை ஒரு ஒழுங்குபடுத்தி உட்கார வைத்து ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். தேவன் போஷிக்கின்ற விதம், அந்த உணவு, அப்புறம் உட்கார வைக்கின்ற அந்த மரியாதை, தேவன் கொடுக்கும்போது அந்த மதிப்பு. ஒன்று கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை, கொடுக்கின்ற விதம். எது வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கின்ற அந்த விதம் இருக்குத, அதுதான் மேன்மையானது. ஆண்டவர் இயேசு எப்படி போஷித்தார் என்பதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆகவே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்றால் அந்த ஆண்டவர் இயேசு அந்த கரிசனையோடு, அந்த கேரிங் லவ், நிற்க வைக்காதப்பா. அவர்கள் 3 நாளுக்கு மேலே பசியோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்காங்க. ஆகவே முதல்ல உட்கார வைங்க, வரிசையாக புல்லின் மேல் உட்கார வைங்க, பசும்புல் மேலே உட்கார வைங்க, திரளான புல்லு மேலே உட்கார வைங்க. அந்த கொடுக்கின்ற விதம் இதுதான் அந்த கேரிங் லவ். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே, அதைத்தான் கர்த்தர் சபைக்குள்ளேயும் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக இன்னும் அவசியமானது, ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றது, தேவன் போஷிக்கின்ற விதம் முடிந்து போகின்ற ஒரு உணவு அல்ல, அது நித்தியமான உணவு என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு அதை தெளிவாக சொல்கிறார். தேவன் கொடுக்கின்ற உணவினுடைய அந்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரே, அந்த போஷிப்பு எப்படிப்பட்டது என்றால் யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரிய நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆண்டவர் இயேசு முத்திரையிடப்பட்டிருக்கிறார். ஜீசஸ் வாஸ் சீல்டு பை காட். தேவனால் இது ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக தேவன் அவரை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார். எதற்கென்றால் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்றால்
கொஞ்ச நாள் அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் சாப்பாடை கொடுத்து உலகத்து தேவைகளை கொடுத்து அதோடு முடித்து விடுவதல்ல தேவனுடைய நோக்கம், நித்திய ஜீவன் வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்மளே அநேக கர்த்தரை தேடுவதற்கு காரணம் எண்டிங் மீட், அழிந்து போகிற போஜனம், ஒரு நாள் நின்று போகிற போஜனம். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தை கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்து நடத்தினாலும் என்றைக்கு அவர்கள் கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள கால்கள் வைக்கிறாரோ, தேசத்தின் தானியத்தை அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது வானத்தின் மன்னா நின்று போனது. ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த மன்னா போல இல்லை, தேவன் கொடுக்கிற மன்னா ஆண்டவர் இயேசுதான். யோவான் 6:35 வாசிக்கிறோம், ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு நாளும் பசி அடையான், என்மேல் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா மன்னா இட்ஸ் அன் எண்டிங் மீட், ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவை, அது நின்று போயிடும். உலகத்தில் தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இட் இஸ் அன் எண்டிங் பிளெஸ்ஸிங், இட்ஸ் அன் எண்டிங் மீட், அது நின்று போகிற ஒரு உணவு தான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். ஒரு விசேஷத்த நோக்கத்தோடு தேவன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எதற்கென்றால் நாட் ஃபார் எண்டிங் மீட், என்டியூரிங் மீட், முடிந்து போகிற உணவுக்காக அல்ல, நித்தியம் வரைக்கும் வருகின்ற உணவுக்காக. அதைத்தான் எபேசியர் 5 சொல்லுகிறது, தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, முடிந்து போகிற காலத்துக்கல்ல, நித்தியமாக. அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் கர்த்தர் சபையில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு தான் செப்பரேட்டிங் லவ் டு கேர் லவ். அவரு அன்பு காட்டுகின்ற, அக்கறை உள்ள ஒரு அன்புக்காக ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற அற்புதமானது. இந்த கர்த்தர் சபை எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார் என்றால், உலகத்தின் பொருள்களால் மாத்திரமல்ல, அது உலகத்துக்கு தேவை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால். லூக்கா செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த சோதனை வேளையிலே அழகியை பார்த்து, பிசாசை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மன்னிக்கணும், 3:4 வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் பிரயோஜனமாக, மனுஷன் அப்பத்தினாரை மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை அழகை சோதிக்கிறான். அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாக இருந்து அவர் உபவாசத்தை முடித்த போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிறது. அப்பொழுது அந்த காலத்தை பயன்படுத்தி கேட்கிறான், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீ தேவனுடைய குமாரனை ஆனால். எப்பொழுதுமே தேவனுடைய குமாரனை ஆனால் என்றாலே அது சோதனையின் வார்த்தை தான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளெல்லாம் அப்பமா மாதிரி சாப்பிடுமே, பசியாக இருக்கீங்களே. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அதனால் அப்பம் வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல, நாட் ஒன்லி பிரெட், வெறும் அப்பம் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய இந்த வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு வேறு சுட்டி காட்டுகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆண்டவர் இயேசு அந்த அழகைக்கு, பிசாசுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சபையை போஷித்து எப்படி காப்பாற்றுகிறார் என்றால், அவருடைய வசனத்தினால். அப்பம் வேண்டும், ஆனால் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அந்த ஜீவம் அப்பாகிய ஆண்டவர் இயேசுவாகிய அந்த வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். இப்படித்தான் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சபையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு கணவன் மனைவியின் அன்பு காட்டினால் அவளை போஷித்து காப்பாற்றுகிறான். உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறாங்க, மனைவியை பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, போஷிக்கிறார்கள், எல்லாத்தையும் செய்கிறார்கள். அது உலகத்தில் அந்த போஷிக்கின்ற அனுபவம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நாட் ஒன்லி பிரெட், நாட் ஒன்லி பை பிரெட், அப்பத்தினால் மாத்திரமல்ல. அதன் பொருள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்.
ஆகவே எப்படி அவன் போஷித்த குடும்பத்தை உலகப் பொருளால் காப்பாற்றுகிறானோ அப்படியே வேத வசனத்தினாலும் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 2 வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இதில் 2 வார்த்தைகள், ஒன்று போஷித்தல், மற்றொன்று காப்பாற்றுதல். எபேசியர் 5:29 2 வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். ஒன்று போஷித்தல், ஆங்கிலத்தில் நரிஷ் என்ற வார்த்தை. அந்த போஷித்தல், அதுக்கு ஆங்கிலத்தில் நரிஷ் என்பதற்கு எக்ட்ரோஃபே என்று ஒரு வார்த்தை, எக்ட்ரோஃபே என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த போஷித்து என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த கிரேக்க வார்த்தை அர்த்தம் என்றால் வளர்த்தல் என்ற அர்த்தம். போஷித்துன்னு போட்டிருக்கிறது தமிழில், ஆங்கிலத்தில் நரிஷ், சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான். ஆனால் அதற்கு பயன்படுத்தின எக்ட்ரிஃபோ என்றது கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் வளர்த்தல். அப்படின்னா ஆண்டவர் இயேசு வசனத்தினால் உலகத்தில் கொடுக்கின்ற தேவைகளினால் கர்த்தர் சபையை வளர்க்கிறாராம். அப்படியே ஒவ்வொரு புருஷனும் சொல்லப்போனால் முதிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு வளர்ப்பது. அந்த எக்ட்ரோஃபே என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அவர்களை கர்த்தருடைய வார்த்தையினால டு ரியர் அப் டு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு அவர்களை வளர்ப்பது. அதுதான் போஷித்து என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த எக்ட்ரோஃபே என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் அதுதான். ஆகவே ஒரு புருஷன் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தர் எப்படி சபையை போஷிக்கிறாரோ, கர்த்தர் எப்படி சபையை வேத வசனத்தால் வளர்க்கிறாரோ, அதே தான் ஒரு குடும்பத்தில், அதே தான் ஒரு சபைக்குள்ளே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் ஒரு புருஷனுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான கருத்து. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 3:1 முதல் 6 வரை மனைவிகளுக்கு சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு புருஷருக்கு சொல்லும்போது, அந்தப்படி புருஷர்களே, 1 பேதுரு 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்படின்னா எப்படி கூட இருக்கிற ஒரு மனைவியை வளர்க்க வேண்டுமாம், கிறிஸ்து எப்படி சபையை போஷிக்கிறாரோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அந்த போஷிப்பை கொடுத்தால்தான் அது வளரும். ஆகவே அந்த வளர்ச்சியை சுட்டி காட்டுகிறார். எப்படி ஒரு எப்படி கிறிஸ்து சபையை வேத வசனத்தினால் அவர் வளர்க்கிறாரோ அப்படியே ஒரு புருஷன் தன் மனைவி வளர்க்க வேண்டும். அவனுக்கு என்ன வேண்டும், ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து. விவேகத்தோடு வாழ்ந்து என்றால் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு, ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலோடு குடும்பத்தில் அவர்கள் வளருவதற்கு. ஏனென்றால் மனைவி ஒரு பலவீனம் பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு தடை உண்டாக்க கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களும் உங்களோடு நித்திய ஜீவனாகி அந்த கிருபையை சுதந்திரிக்க போகலானபடியினால நீங்கள் அவர்களோடு விவேகத்தோடு வாழ்ந்து. அப்படியானால் கிறிஸ்து சபையை போஷித்து என்றால் கிறிஸ்து சபையை வளர்க்கிறார். அதே போல் ஒரு புருஷன் தன் மனைவியை அவர்கள் அந்த மெச்சூரிட்டிக்கு, அந்த முதிர்ச்சி அடைகின்ற நிலைக்கு வளர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ், அதுதான் அந்த விவேகத்தோடு நடந்து என்பதற்கு பொருள். அடுத்து எபேசியர் 5:29 வாசிக்கிறோம், போஷித்து காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காப்பாற்றுதலுக்கு ஆங்கிலத்தில் செரிஷ். ஒன்று போஷித்தலுக்கு நரிஷ், இது செரிஷ். செரிஷ் என்றால் இது காப்பாற்றுதல். இதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை தால்போ. தால்போ என்றால் டு கீப் வார்ம். போஷித்தல் வேற, அதாவது போஷித்தல் என்றால் முதிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு அவர்களை வளர்ப்பது. இரண்டாவது காப்பாற்றுவது என்றால் வேறு சுட்டி காட்டுகிறது அவர்களை அந்த டு கீப் வார்ம், குளிர்ந்து போகாமல், ஒரு வெதுவெதுப்பு அடையாமல் எப்போதும் அவர்கள் கொதி நிலையிலே, பாயிலிங் பாயிண்ட்,
லவோதிக்கா சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், ஒன்றில் நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு. அனல் என்றால் அந்த கிரேக்க வார்த்தை அர்த்தம் என்றால் பாயிலிங் பாயிண்ட், கொதித்து கொண்டே இருப்பது. குளிர் என்றால் ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைந்து போன நிலைமை. ஒன்றில் நீ கர்த்தருக்காக கொதித்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது நீ உணவற்றவனாய் உறைந்து போன நிலையில் இருக்கணும். ரெண்டுக்கு நடுவில் ஒரு நிலை வேண்டாம். வேறு மகளாக சொல்லுகிறது, இன்றைக்கு ஒரு புருஷன் தன் மனைவியை, தன் குடும்பத்தை, ஒரு சபை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றால், டு கீப் வார்ம், அவர்களே அனல் உள்ளவர்களாக காத்து கொள்வது. அதுதான் அந்த செரிஷ் என்ற வார்த்தைக்கு, தால்போ என்ற கிரேக்க வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு சபையை எப்படி அந்த கரிசனையோடு காக்கிறார்? கேரிங் லவ், அதாவது செப்பரேட்டிங் லவ். தகப்பன் தாயை விட்டு பிரிந்து அவர்களுக்கு கரிசனையோடு அவர்களை காப்பாற்றுகிறார்கள். எப்படி என்றால், அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய அந்த அனல் குறைந்து போகாதபடி அவர்களை காக்க வேண்டும். அதுதான் அந்த செரிஷ் நரிஷ். நரிஷ் என்றால் வளர்ப்பது, செரிஷ் என்றால் வளர்ந்தவர்கள் அந்த அனலில் அப்படியே இருப்பது. அந்த நரிஷ், இந்த தால்போ என்று சொன்னேனே, அதுக்கு அர்த்தம் டு ஃபாஸ்டர் என்று அர்த்தம். அதாவது தத்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு ஃபாஸ்டர் ஃபாதர், ஃபாஸ்டர் மதர் என்று சொல்வார்கள். அந்த ஃபாஸ்டர் என்றால் அன்போடு மனதில் வைத்து பேணுதல் அர்த்தம். அது செரிஷ் என்றால் அந்த வேத்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுதல் இருக்குது. அதுக்கு பயன்படுத்த தால்போ அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒன்று அன்போடு மனதில் வைத்து பேணுதல். ரெண்டாவது அர்த்தம் சொல்கிறாங்க அரவணைத்து ஆதரித்தல். மூன்றாவதாக ஊட்டி வளர்த்தல். கல்யாணம் அன்னைக்கு கேக்கு கட் பண்ணி அன்னைக்கு ஊட்டினாங்க, அதோடு அவ்வளவுதான். ஆனால் இந்த அந்த செரிஷ் என்ற வார்த்தை, அப்படி அனல் உள்ளவனாக குடும்பத்தை காப்பதற்கு என்ன வேண்டுமா? ஊட்டி வளர்த்தல். அடுத்தது வளர்ச்சிக்கு துணை செய்தல். ஆகவே கர்த்தர் எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்றால், ஒன்று முதல்ல அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து போஷித்து அவர்களை வளர்க்கிறார். அடுத்தது அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்றால், அந்த ஏற்றப்பட்ட தீபம் அணைந்து விடக்கூடாது, அது மங்கி எரிந்து விடக்கூடாது. அது ஆண்டவர் இயேசு வரும் வரைக்கும் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி தங்கள் தீவட்டிகளை எரிய வைத்து கொண்டிருந்தார்களோ அப்படியே எரிய வேண்டிய அனுபவத்தில் அதை வளர்த்து அந்த அனல் குறையாமல் அவர்களை காப்பது. இப்படித்தான் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தால், இன்றில் நம்மில் அநேகர் இதில் தவறுகிறோம். உலகத்துக்கெல்லாம் வசனத்தை பிரசங்கிக்கிறோம், குடும்பத்துக்கு, கூட இருக்கிற மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லுவது மிக மிக குறைவு. ஆகவே கர்த்தர் எப்படி சபையை காப்பாற்றுகிறார் என்றால், முதல்ல போஷிக்கிறார், அதை வளர்ச்சி அடைய செய்கிறார். இரண்டாவது அதை காப்பாற்றுகிறார் என்றால், அந்த வளர்ச்சி குறைந்து போகாதபடி அந்த முதிர்ச்சி நிலையிலே அனல் உள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறாராம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இந்த வேறு பகுதி மிக மிக அவசியமானது. குடும்பத்துக்கும் கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கும் மிக அவசியமானது. ஆவியானவர் கடை சுட்டி காட்டுவார். இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு பெரிய ரகசியம் என்று சுட்டி காட்டுகிறார். 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காண ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த வேத வசனத்துக்களை அர்ப்பணித்து அப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு பலம் போடாதுப்பா. தகப்பனே, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுப்பா. ஆனால் இயேசுராஜா மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டதே. ஆமாப்பா, நீ எங்களுக்கு சத்தியம் மாத்திரம் கொடுக்குறவர்களப்பா, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகின்ற கிருபையும் நீங்கள் கொடுப்பீங்க. கிருபையை தாங்க, வசனப்படி வாழ எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். ஒரு பிரியமான பிள்ளையை போல தகப்பனாகி உங்களை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.